குரு சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மீன ராசிக்கு பயணிக்க போகிறார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் என்றாலே ராஜாவை போல் வாழ்க்கை என்று தான் சொல்வார்கள். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஜனவரி 28 சுக்கிர பகவான் மீனராசியில் நுழைந்து மே 31 வரை இந்த உச்ச ராசியில் சஞ்சரிப்பார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது மீனராசியில். இதனால் என்ன நடக்கும் என்றால், பொருள், இன்பம், கலை, காதல், ஈர்ப்பு இதனுடைய காரணியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். தன்னுடைய உச்ச ராசியான மீன ராசியை அவர் அடைகிறார். இதனால் அவருடைய ஆற்றல் என்பது உச்சத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, சுக்கிர பகவான் தனது உச்ச ராசியில் 123 நாட்கள் முழுமையாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானுடைய நிலை சகல ராசிகளுக்கும் மங்களகரமானதாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் சில ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையும் தேவை. அந்த ராசிக்காரர்கள் யார் யார், யாருக்கெல்லாம் சுப மங்கள யோகம் கிட்டும், எந்த ராசிக்காரர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக எந்த ராசியினருக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா, இது பற்றி தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். 12 ராசிக்காரர்களையே தலைமை ராசி என்று சொல்லக்கூடிய மேஷ ராசி தான். இந்த காலகட்டத்தில் மேஷ ராசி அன்பர்களே, விரயஸ்தானமான 12வது வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு தான் சுக்கிர பகவான் பிரவேசிக்கிறார் 28 இந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்து வழக்கமான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. சுக்கிர பகவான் என்றாலே கலை, சுகபோகங்கள், வாசனை திரவியங்கள், இதை பற்றி சொல்லக்கூடிய பாவகம்தான் சுக்கிர பகவான். ஆகவே உடல் பருமனை தவிர்க்க உங்களுடைய உணவுகளில் ரொம்ப சிறப்பான ஒரு கவனம் செலுத்தணும். வெளியில் பார்க்கக்கூடிய இடங்களில் எதையாவது வாங்கி சாப்பிடுவது கூடாது. இதை சாப்பிட்டால் என்ன நன்மை தீமை என்பதை சற்று சிந்தித்து செய்யுங்கள். எதையும் ஆழமாக சிந்திப்பது நல்லது. மேலோட்டமாக சிந்தித்து எந்த ஒரு முடிவுகளையும் இந்த இடைப்பட்ட 123 நாட்களுக்குள் செய்யாதீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேஷராசி என்பர்களுக்கு பெண்களால் சில சச்சரவுகள் வரலாம். இந்த சச்சரவுகளை தவிர்த்தால் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். யாராவது தேவையற்ற விஷயங்களிடம் உங்களிடம் சண்டை சச்சரவு ஏற்படுத்தினால் வீண் விவாதங்கள் செய்யாதீர்கள். அந்த இடத்தில் மௌனமாக இருந்து விலகி விடுவது நல்லது. இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மனதை அமைதிப்படுத்துவது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மௌனமாக இருந்தீர்களேயானால் இவை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ஆக இந்த சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டிற்கு வருவது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அமையாது. கவனமாக இருங்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். உங்களுடைய ராசியான லாபத்திற்கு உங்களுடைய அதிபதி வருகிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல வெற்றியையும் உங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தையும் கொடுக்கும். காரணம், ராசி அதிபதி லாபத்தில் வரும்பொழுது மூத்த சகோதரர்களால் ஒரு சில நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடினமான உழைப்பும் சரி, உங்களுடைய அர்ப்பணிப்பு, அதாவது சாக்ரிஃபைஸ், நீங்கள் செய்யக்கூடிய தியாகம், விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு, இதெல்லாம் நல்ல பலன்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். வருமானம் வலுக்கும். இதுநாள் வரையில் கையில் பணமில்லாமல், பணப்புழக்கம் இல்லாமல் தவித்த உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே பணம் வரும் இந்த இடைப்பட்ட காலத்தில். அதுபோல புதிய சொத்தில் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பையும் நீங்கள் பெற முடியும்.
சுக்கிர பகவான் சுகபோகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். மிக பெரிய அளவில் மல்டி மில்லினியராக யாரெல்லாம் இருக்கலாம் என்றால் அது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நல்ல நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு யோகம் கிட்டும். நல்ல வாய்ப்பையும் நீங்கள் பெற முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நியூட்ரலாக சமநிலையை நீங்கள் இருக்க வேண்டும். அதிகமாக பணம் கிடைத்தாலும் எந்த விதமான அலட்டலோ ஆர்ப்பரிப்பு இல்லாமல் எப்பொழுதும் போக நிதானமாக இருந்து கொண்டால் நல்லது. அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்று பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மீனம் வீடு என்பது 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 10 என்பது கர்மஸ்தானம், தொழில் ஜீவனஸ்தானம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய வீடு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அதிகரிக்க செய்வீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான வீடு கட்டுறதுக்கான யோகமும் வரும். பண ஆதாயத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு பணம் கிடைக்காத இடத்தில் கூட தானாக வந்து கொடுப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். உங்களுடைய நண்பர்களும் சரி, அன்புக்குரியவர்களோடு நேரத்தை செலவிட உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டும். பணம் பற்றிய கவலைகள் எல்லாமே விலகிடும். சமூக வாழ்க்கையில் உங்களுடைய செயல்கள் அதிகமாக இருக்கும். சமூகத்தில் போற்றக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. இந்த சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் என்பது மீன ராசியில் இருப்பது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு அனுகூலம் இருக்கும். ஜீவனஸ்தானம் சிறப்பாகவே அமையும், கவலை வேண்டாம். அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது 9ஆம் வீட்டு அதிபதியாக பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக வருவார். ஆக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11க்கும் 4க்கும் அதிபதியானவர் 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்கள் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். தவறினால் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆன்மீகம், அதை சார்ந்த செயல்பாடுகள், கோயில் திருப்பணிகள், பயணங்கள் மேற்கொள்வது, குருக்கள் மீதான பக்திக்கான நேரம் இவை. விருந்தினர்களை வரவேற்பது, உபசரிப்பது, அவர்களிடம் மரியாதை காட்டுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை பயக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் பிரவேசிக்கிறார். சிம்மராசி அன்பர்களுக்கு இது திருப்தி மற்றும் நிதி செழிப்புக்கான காலமாகவே இருக்கும். சாதனைகள் பாராட்டப்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் வேலை இடத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய திட்டத்தை தொடங்குவதற்கு இது சரியான நேரம் சிம்மராசி அன்பர்களுக்கு. காரணம், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் கூட எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபத்தையே பெற்றுத்தார். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையை உங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடியதாகவே அமையும். இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து சேரும். முழுமையான அதிர்ஷ்டம். களத்திர பாவகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இவை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆடம்பரமான வசதிகளையும் அதிகரிக்க செய்யும். இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் கன்னிராசி அன்பர்களே. இது உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டமானது உங்களுடைய ராசி அதிபதி தான் சுக்கிர பகவான். உங்களுக்கும் ரிஷபத்திற்கும், அதாவது 8ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். ஆக துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டிலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, பெண்களோட ஏற்படக்கூடிய தகராறுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய இயல்பான விஷயங்களில் பணிவாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். பொறுமை காப்பது நல்லது. அதிலும் பெண்கள் விஷயங்கள் எனில் தலையிடாமல் இருந்து விடுங்கள். உங்களுடைய சுய பரிசோதனை செய்து உறவுகளை மேம்படுத்துவதற்கான காலகட்டம் இது.
ஆக துலாம் ராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மீனம் என்பது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடு, ருண ரோக சத்ருக்குண்டான ஸ்தானம். அதிலேயே உங்களுடைய அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பதால், மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டாதீர்கள், தனித்து இருப்பது நல்லது. விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட காலம் என்று பார்க்கலாம். இந்த நேரத்தில் நண்பர்களிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை பெறக்கூடும். வருமானம் உயரும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், புதிய வருமானங்களை கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரம் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்ற உதவிகரமாக அமையும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். வண்டி வாகனம், புதியதொரு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான நல்ல நேரம், புனிதமானதும் கூட. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களும் சரி, குடும்ப உறவுகளும் சரி, உங்களோட அதிக நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுநாள் வரையில் நீங்கள் சந்தித்த பணப்பிரச்சனைகள் தீரும், கடன் சுமைகள் அகலும், இடர்பாடுகளில் இருந்து விடுதலை கிடைக்கும், நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு மன அமைதி பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசிக்கு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் அமைகிறது. மகர ராசி அன்பர்கள் புதிய வருமானம் சார்ந்த ஆதாரங்களை வளர்த்துக்கொள்ள இது ஒரு நல்ல நேரம். 3ஆம் இடம் என்பது முயற்சி, கம்யூனிகேஷன், இளைய சகோதர பாவகம், சகோதரி பாவகம். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வது கடின உழைப்பை அதிகப்படுத்தினால் நிச்சயம் உங்களுடைய தியாகத்திற்கும் சரி, உங்களுடைய ஈடுபாட்டிற்கும் அர்ப்பணிப்புக்கு நிச்சயம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களைப் போல் யாரும் இல்லை, உழைப்பதற்குண்டான யாரும் இல்லை என்கிற பெயரை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கான பலன்கள் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டத்தில் வெளியிடங்களுக்கு செல்வது, கடைகளுக்கு செல்வது, பொருட்களை வாங்குவது, தனிப்பட்ட உங்களுடைய விருப்பங்கள், சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான காலகட்டம் இது. இருந்தாலும் அதற்கு அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கும். விருப்பத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. செலவுகள் அதிகம் செய்யும் பொழுது அதற்கு தேவையான பணமும் தேவை. ஆக பொருளை நீங்கள் ஈட்டிக்கொண்டு அதன் பிறகு செலவுகளை கணக்கிடலாம். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை முழுமையாக கணக்கிட்டு செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசியிலிருந்து தான் ஜனவரி 28ஆம் தேதி 2ஆம் வீடான வாக்குஸ்தானமான தனஸ்தானம், குடும்ப பாவகத்திற்கு சுக்கிர பகவானுடைய பிரவேசம் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இது மரியாதையை கொடுக்கும், பண வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்களுடைய இனிமையான குரல், 2ஆம் வீடு என்பது வாக்கு, பேச்சு. உங்களுடைய பேச்சுக்களில் இனிமை இருக்கும். சுக்கிர பகவான் இனிமை, நல்ல குரல் வளம் இருக்கும். திறமையான தகவல் தொடர்பு திறனும் உங்களை பிரபலமாக்கும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் தொழில் தொடர்பான வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பம் நல்ல நிலைக்கு வரும். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானமும் கூட. பொதுவாக சுக்கிர பகவான் உங்களுக்கு 4க்கும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். அவரே உங்களுக்கு 2ஆம் வீட்டில் வருகிறார். அதில் வருமான ஸ்தானமும் கூட. பல சிறப்பான அமைப்புகள் ஏற்படும். சமூகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் சொல், வாக்கு, கருத்துகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அடுத்ததாக மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியில்தான் சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடியவர். இந்த நேரம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவுமே மங்களகரமானதாக அமையும். உங்களுக்கான ஆளுமை கவர்ச்சிகரமானதாக இருக்கும்.
உங்களுக்கு நல்ல ஆடம்பரமான வசதிகள் அதிகரிக்கும். சுக்கிர பகவானுடைய செல்வாக்கால் உங்கள் புகழ் அதிகரிக்கும். குறிப்பாக பெண்கள் மத்தியில் நீங்கள் தன்னம்பிக்கையாலும் ஆற்றலாலும் நிறைந்திருப்பீர்கள். எல்லோரும் உங்களை புகழ்ந்து போற்றி பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு. ஜீவனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை ஈட்டுவீர்கள். இதுநாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீரும். எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே மிக சிறப்பான, திருப்திகரமான, சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மென்மேலும் இது போன்ற ஜோதிட ரீதியாக அவ்வப்போது நடக்கக்கூடிய பெயர்ச்சிகளையும் அதை சார்ந்த கிரக நிலைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.